வணக்கம் தோழர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாப்பி ஆனிவர்சரி. நம்ம இந்த சேனலோட ஐடியா கிரியேட் பண்ணி கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆகுது. கிட்டத்தட்ட 30-40% வரும் என்னோடய ஏஜில். இந்த நடுவில் ஏகப்பட்ட ஜிமெயில் ஐடியா கிரியேட் பண்ணி சரி ஓகே இப்போ அதெல்லாம் தேவையில்ல, அதெல்லாம் அப்புறமா தனியாக ஒரு வீடியோவில் பேசுவோம். எதுக்காக இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணுறேன் நான், த ரீசன் ஆஃப் யூஸிங் இன்ஸ்டாகிராம். நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் தான் ஆகும். நான் எதுக்காக யூஸ் பண்ண ஆரம்பித்தேனாக்கா, இதுக்கு முன்னாடி ஒரு கேமிங் சேனல் ஒன்று வச்சுருந்தேன். அது ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கான காரணம், முக்கியமான காரணமே என்னன்னாக்கா, நான் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி ஒன்று ஹேக் ஆகிடுச்சுரா, ரெக்கவர் பண்ணி தடான்னு சொல்லி கேட்டான். அப்போ ஏதோ யூடியூப் வீடியோ அந்த வீடியோன்னு பார்த்து ரெக்கவர் பண்ணி கொடுத்துட்டேன். நான் அதுக்கு முன்னாடியே இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்கு முன்னாடினா காலேஜ் ஃபைனல் படிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து, அதாவது இந்த ஐடியை க்ரியேட் பண்ணும்போதே நான் அதையும் க்ரியேட் பண்ணி வச்சேன். அவன் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணி வைப்பேன். ட்விட்டரில் அக்கௌண்ட் இருக்கும், ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் இருக்கும், ஜிமெயிலையும் இருந்துச்சு, கூகுள் ப்ளஸ்ஸு அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அப்போ அதுலேயும் க்ரியேட் பண்ணியிருந்தேன். எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணேன். பட் யூஸ்ன்னு அவ்வளோவா எதுவுமே பண்ணலை. ஃபேஸ்புக் தான் அதிகமாக யூஸ் பண்ணேன். அப்போ அது அப்புறமா சொல்கிறேன், அந்த கதையை அப்புறமா வருவோம். இப்போ பேக் டு த டாபிக். நான் அந்த டைமில் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, ஒரு கேமிங் சேனலும் ஒன்று வச்சுட்டு இருந்தேன். இவ்வளோ 450 வீடியோ கிட்ட போட்டேன். ஹையஸ்ட்டாக இது வரைக்கும் அதில் சப்ஸ்கிரைபர் போனது 147 கிட்ட போச்சு, 450 வீடியோவுக்கு. சரி, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சவுண்டெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு, ட்ரெண்டிங் சவுண்டு. அதெல்லாம் சரி அதை வச்சு கிரியேட் பண்ணி பார்த்தா வியூஸ்லாம் நல்லா வந்துட்டு இருந்துச்சு. அதுக்காக தான் நான் இன்ஸ்டாகிராமே யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் போக எதுக்காக அந்த கேமிங் சேனலே வச்சுட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் இந்த சேனலுக்கு வந்தேன். இப்போ இன்ஸ்டாகிராம் என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போ யூஸ் பண்ண இன்ஸ்டாகிராமுக்கும் இப்போ யூஸ் பண்ணுற இன்ஸ்டாகிராமுக்கும் சுத்தமாக டோட்டலாக மாறிடுச்சு. வர்றவங்க ஃபுல்லாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ரப்போஸ்க்காக, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுன்னு வரல, இது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆக்கி விட்டாங்க இந்த இன்ஸ்டாகிராமே. டேட்டாவெல்லாம் திருடுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. இதில் பார்த்தீங்கன்னா சும்மா எதனா ஒன்று சர்ச் பண்ணிட்டு போகிறேன். ஒரு லேப்டாப் ஒன்று வச்சுட்டு இருக்கேன், அதுக்கு ஹார்ட் டிஸ்க் இருக்குது, அது கவர்மெண்ட் லேப்டாப்பு, ஹார்ட் டிஸ்க் இருக்குது. சரி எஸ்எஸ்டிக்கு மாற்றலாமேன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். தெரியாதனமாக ஒரு எஸ்எஸ்டி சர்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்காட்டியும் அடுத்து ப்ராசஸர் ரெக்கமெண்ட் ஆகுது, கேபினெட்டு எல்லாம் அப்படியே ரேமு எல்லாமே ரெக்கமெண்ட் ஆகுது. அது ஒரு தனியாக பிசி பில்ட் பண்ணுற அளவுக்கு ரெக்கமெண்ட் ஆகுது. இதுக்கெல்லாம் பேர் தான் டேட்டாவை திருடுறது போல். ஃபுல்லாக இப்போ ஒரு சுத்தமாக அது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாதிரி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ரப்போஸ்க்காக இல்லை ஒரு எதனா க்ரியேட்டிவிட்டியாக ஒரு ஐடியா நிறைய பேர் போஸ்ட் பண்ணுவாங்க, அதை பார்த்துட்டு வந்தால் பரவாயில்ல. ஆனால் இப்போ கூட நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் தெரியாதனமாக ஒரு ரீல்ஸ்னு அது கீழே இருக்கு பாருங்கள், அது கிளிக் பண்ணிட்டேன்னா அடுத்து கை தானாக தள்ளணும்னு தோணுது. என்ன பண்ணுறது? சரி ஓகே, அதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இப்போலாம் அவ்வளோவா பண்ணுறதில்ல. ஆனால் இன்ஸ்டாகிராமில் இந்த ஸ்டோரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதான் நம்ம ஃபாலோ பண்ணி வைக்கிறவங்கலாம் வட்டமாக காட்டுமே. இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் ஒரு ரீல்ஸை ஷேர் பண்ணியிருப்பாங்க. அது என்னடான்னா 30 செகண்ட் ரீல் போல், அதில் 15 செகண்ட் மட்டும்தான் ஸ்டோரியில் வருமாங்காட்டியும் சரி வியூ ரீல்னு கொடுத்து பார்த்தா 10 நிமிஷம் ஆகும். தள்ளிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அது என்ன ஆச்சுன்னு தெரியல சத்தியமாக. இந்த ரீல்ஸ் ரியாக்ஷன், இந்த ரீல்ஸை ட்ரோல் பண்ணுறாங்க அவங்களெல்லாம் எப்பா பெரிய ஆள் தான்டா, எப்படி தான் பண்ணுறாங்கன்னே தெரியல. பார்க்குறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது ரீல்ஸ் ரியாக்ஷன், இந்த ரீல்ஸ் ட்ரோல்லாம். ஆனால் அதை எடிட் பண்ணுறதுக்குள்ளே சத்தியமாக ஒன்றுமே பண்ண முடியாது. ரியாக்ஷன் டைமிங்கும் அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ண டைமிங்கும் கரெக்டாக ஃபிட் பண்ணுறதுக்குள்ளே பைத்தியமாயிடலாம், அவ்வளோதான். இதே நீங்கள் எடிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஒரு பேசிட்டு உட்காந்து ஒரு வீடியோவை எடிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி இந்த இடத்துல இதை பேசியிருக்கலாமோ, இந்த இடத்துல இதை பேசியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. எடிட் பண்ணவும் முழுசாக உட்கார முடியல. அதனால தான் ரீல்ஸ் ரியாக்ஷன் பண்ணுறவங்களாம் தனியாக ஒரு எடிட்டரே வச்சுட்டு இருக்காங்க போல். வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஆளை வச்சுட்றாங்க போல். இது வேறு 10 நிமிஷத்துக்கு மேலே போச்சுனாக்கா ஆடியோ டேரெக்டாக சிங்க் ஆக மாட்டேங்குது கேமராவில். மொபைல் கேமரா தான். அதாவது இந்த சாதாரணமாக எடிட் பண்ணுறதுனா ஓகே. இப்போ இந்த வீடியோ பாருங்கள், நான் மீம்ஸ் அவ்வளோவா போட மாட்டேன். இப்போலாம் என்னன்னே தெரியல, வீடியோ எதுக்காக பண்ணுறோன்னு தெரியல, எதுக்காக இது மாதிரி இப்போ போட்டு வச்சுட்டு உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்குன்னு எனக்கும் தெரியல. ரீச் வருதோ வியூஸ் வருதோ அதெல்லாம் வேறு. மென்டல் ப்ரெஷர் அப்படியே எப்படி சொல்கிறது, எங்கேயோ போயிடுது. கிட்டத்தட்ட நான் இது வரைக்குமே இந்த மாதிரி கேம் வீடியோ பண்ணுறது ஈஸி, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸி. சாதாரணமாக கேம் விளாட்றோமா, அதை அழகாக ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணி அதை அழகாக ஏதோ அப்படி இப்படி மேலே கீழே போய் எடிட் பண்ணி அந்த எஸ்எஃப்எக்ஸ் இந்த எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டரை வச்சு அழகாக எடிட் பண்ணிட்டு போட்டுடலாம். ஆனால் இப்போ இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ஒரு மீம் எதிர்பார்ப்பீங்க. நிறைய பேர் பாருங்கள், இந்த ரெகுலராக நிறைய வீடியோ போடுறவங்க அதிகமாக மீம்ஸ் போட மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம மதன் கௌரி அண்ணனை பார்த்தீங்கன்னாக்கா தினைக்கும் வீடியோ போடுறாரு. அவரோட சேனல்லாம் போய் பார்த்தீங்கன்னா மீம்ஸ்லாம் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டார். எங்கேயோ பேசிகிட்டு இருக்கேன், என்ன பேசுகிறேன்னு எனக்கும் தெரியல. ஃபுல்லாக நானும் எவ்வளவோ ரெக்கமெண்ட் ஆகுதில்ல அந்த ஆட், அந்த இதில் ஜாயின் பண்ணேன். தெரியாதனமாக ஒன்று தெரியாமல் சர்ச் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் அதே ஆடு தான் வருது. எல்லாத்துலேயும்னாக்கா மோஸ்ட் ஆஃப் இன்ஸ்டாகிராம் தான். இப்போ எதுக்கு தெரியல, எதுக்கு தான் ஓப்பன் பண்ணணும்னு தெரியாது.
சரி இப்போ எடிட்டே பண்ணிகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல ஒரு மீம்ஸ் ஒன்று ஆட் பண்ணலான்னு சொல்லி பார்ப்பேன். இப்போ இன்ஸ்டாகிராம்லேருந்து தான் நான் அந்த ஒரு மீம்ஸை எடுத்து நான் இதில் போகிறேன்னு வச்சுக்கோங்க, அந்த மீம்ஸ் தான் தேடலான்னு போவேன். திடீர்னு ஒரு ஃப்ரண்ட் பேஜில் ஒரு நல்ல ரீலாக வருது, தெரியாதனமாக கிளிக் பண்ணிவிடுவேன். முடிஞ்சது வேலை. அப்படியே தள்ளிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். திடீர்னு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் யோசிப்பேன், ஆமாம் இல்லை அந்த இடத்துல எடிட் பண்ணிகிட்டு இருந்தோம், என்னடா இங்கே வந்து என்னடா பண்ணிகிட்ருக்கேன்னு க்ளோஸ் பண்ணுவேன். அப்படியே பேக் வந்து சேவ்டில் போய் பார்க்க மாட்டேன், திரும்பவும் அதே தான் பண்ணுவேன். ஆப்பை ஓப்பன் பண்ணுவேன், போய் பார்த்தீங்கன்னா அதே தான் திரும்பவும். ஏன்னா அது ஒரு அப்படியே ஒரு டூம் ஸ்க்ரோல்ன்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதில் போய் அப்படியே மாட்டின மாதிரி இருக்குது. அதை குவைட்டும் பண்ண முடியல. இப்போ நான் இந்த வீடியோ சேனலில் போகிறேன்னாக்கா நார்மலாக இந்த மாதிரி ஃபேஸி உட்காந்து போட்டேனாக்கா, இப்போ ஹியூமருன்றது வேறு லெவலில் எங்கேயோ போயிடுச்சு. பார்க்கும்போது மீம்ஸே க்ரியேட் பண்ணாமல், மீம்ஸே போடாமல் டேரெக்டாக இது மாதிரி வெறும் பேச்சா பேசிட்டு போயிடலாம் போல், எவ்வளோ பெட்ரு. அதில் வந்து அதாவது இன்ஸ்டாகிராமில் நல்ல மீம் டெம்ப்ளேட்லாம் வரும். சரி அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி இதில் போடலான்னு பார்ப்பேன். சரி நீ யூடியூப் போக வேண்டியதுனடான்னு போய் பார்த்தீங்கன்னா, பைத்தியக்காரன் ஷார்ட்ஸை சும்மா ரெக்கமெண்ட் பண்ணுறான். ஆப்பை ஓப்பன் பண்ணாவே டேரெக்டாக இவனாச்சும் பரவாயில்ல, ஆப் ஓப்பன் பண்ணால் மை ரீல்ஸை கிளிக் பண்ணால் தான், அதாவது அந்த ரீல்ஸை கிளிக் பண்ணால் தான் ரீல்ஸு ரெக்கமெண்ட் ஆகுது. இந்த யூடியூப் பேர்டுஸு டேரெக்டாக ஷார்ட்ஸ் கூட கனெக்ட் பண்ணி விட்டுறான். தெரியாதனமாக ஒரு 4 ஷார்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் தெரியாமல் ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு எதனா ஒரு முக்கியமாக, சரி நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மீம் டெம்ப்ளேட் தரேன்னு வச்சுக்கோங்களேன், ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தா திடீர்னு ஃப்ரெண்டில் ஷார்ட்ஸ் ஒன்று வந்து நிற்குது. அது வந்து நல்ல ரிட்டென்ஷன் இருக்கிற மாதிரி, நல்ல ரீச் இருக்கிற மாதிரி ஒரு ஷார்ட்ஸாக தான் வந்து நிற்கிது. அதுவும் சரி, அதையும் மீறி இந்த யூடியூப் பற்றி அப்புறமா கொஞ்சம் நல்ல தெளிவாக பேசுவோம். அதையும் மீறி யூடியூப்பில் இந்த சர்ச் டேபுக்கே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே போய் நீங்கள் சர்ச் பண்ணுவீங்க. நீ சர்ச் பண்ணதுக்கு சம்மந்தமாக ஒரு 4 வரும். 4-5க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணதுக்கு அந்த வீடியோக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. நான் சொல்கிறது ஷார்ட்ஸ் கிடையாது, ஷார்ட்ஸ்லாம் மட்டமான சுத்தம் மோசமாக இருக்குது. சர்ச் ரெக்கமெண்டேஷன், யுவர் ரெக்கமெண்டேஷன், சஜஷன் ஒன்று வருது. எதுக்கு சொல்லு, நான் சர்ச் பண்ணது என்னடா போடா சாமி. இன்ஸ்டாகிராமே டெலிட் பண்ணிடலாமா? பண்ண வேண்டியதானேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் எல்லா மீம்ஸையும் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அதில் போய்ட்டு. எக்ஸாம்பிளுக்கு நானும் ரீல்ஸ் ரியாக்ஷனல் வீடியோஸ்லாம் பண்ணுறதுக்கு எத்தனையோ தடவை ட்ரை பண்ணிட்டேன், வரவே இல்லை எனக்கு சுத்தமாக. அது இந்த வைப் வீடியோ அது பார்த்தீங்கன்னா, அது வந்து சாதாரணமாக ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் கொடுக்காம மண்டே இப்படி மண்டே இப்படி ஆட்டிட்டு அந்த வீடியோ முடிச்சாச்சு. ஆனால் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது பேசினா இது தப்பாயிடுமோ, இல்லை இது பேசினா இது தப்பாயிடுமோ, இந்த மாதிரி பார்த்து பேசணும், இல்லைனா சோழி முடிஞ்சு. ஸோ இந்த ரீல்ஸ் ரியாக்ஷன் பண்ணுறவங்களாம் எப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து அதுக்கு ஒரு வீடியோ போட்டு கற்றுக்கலாம் வாங்க. பாய். நான் போய் திரும்ப ஸ்க்ரோல் பண்ணுறேன். காற்று கிளுன்னு அடிக்குது, துணி பறந்துச்சு பார்த்தீங்களா?